என்னைக்கு நம்ம ஒர்க்குக்குன்னு கிளம்புறோமோ அன்னைக்கு தான் அந்த மழைக்கே பொறுக்காதுங்கிற மாதிரி நான் அன்னைக்கு ஹென்னா ஒர்க்குக்கு கிளம்பும் போதுமே சரியான மழை. தி ஸ்வீட் கிளைண்ட் அஸ்மியா அன்னைக்கு எனக்கு ஹென்னா ஒர்க்கு டிஆர் பட்டணத்தில் தான் இருந்துச்சு. இந்த கிளைண்ட்டு 3 மந்த்துக்கு பிஃபோராகவே இன்ஸ்டாகிராமில் தான் என்கிட்ட என்கொயரி பண்ணாங்க. ஒரு சில கன்வர்சேஷனுக்கு அப்புறமா நான் ஹென்னா சர்வீஸு ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அன்னைக்குன்னு பார்த்து எந்த ஹென்னா சர்வீஸுமே இல்லை. வீட்டை ரீச் பண்ணதுமே நம்ம ஹென்னா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் 3 மந்த்துக்கு பிஃபோராகவே என்கொயரி பண்ணதுனால ஃபைனலாக ஒரு டிசைனை எடுத்து வச்சுட்டாங்க. ஃப்ளாரலில் தான் எல்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ உள்ள எல்லாருமே ஃப்ளாரல் தான் விருப்பப்படுறாங்க. அங்கே ஸ்பாட்டுக்கு போனதோடய என்கிட்ட நேம் மட்டும் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஃப்ரண்ட் சைடில் க்ரூம் ப்ரைடோட ஃபஸ்ட் லெட்டர் போட்டும், பேக் சைடில் க்ரூமோட ப்ரைடோட நேமையுமே போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். என்ன போட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஃபேமிலி உள்ளே எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹென்னா ஒர்க்குன்னு வரும்போது நான் 1 ஹவரில் முடிஞ்சிரும்னு நினச்சேன். ஆனால் இது ஒரு நுட்பமான ஒர்க்கு தான், டெடிக்கேஷனான ஒர்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுமே பாராட்டிக்கிட்டே இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம எவ்வளோ நேரம் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே ஹார்ட் ஒர்க் கொடுக்குற அந்த வேர்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு பூஸ்டப்பாகவே இருக்கும். அதுபோல் தான் எனக்கு அன்றைக்கி ஹென்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு டயர்டுமே ஆகலை, பசியுமே எடுக்கல. சொன்ன ஒரு வேர்டு அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அஹலோட சிஸ்டருமே அந்த ஸ்பாட்டில் ஹென்னா ஒர்க்கு கொடுத்துருந்தா. அந்த வீடியோவை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.